விநாயகப் பெருமானை வணங்கி, என் தாய் தந்தராகிய வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சாமியை வணங்கி, என் குலதெய்வமாகிய பச்சையம்மனை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். நான் பேசப்போகும் தலைப்பு யோகங்கள், சௌபாகிய நாம யோகம். இது 4வது நாம யோகமாகும். இது ஒரு உத்தம நாம யோகம். இந்த நாம யோகத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் வணங்க வேண்டிய சூட்சுமங்கள், வழிபாட்டு முறைகள், தர்மங்கள் இதை பற்றி நாம் பார்ப்போம். யோகமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சுக்கிர பகவான் யோகாதிபதி, அவயோகி புரட்டாதி, குரு பகவான் அவயோகியாக வருகின்றார். நீங்கள் செய்யக்கூடியவை இது இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பிறந்தது முதலே கடைசி கால வரையும் உண்ண உணவு, உடை, மரியாதை அனைத்தும் கண்டிப்பாக இருக்கும். ஆடம்பர பிரியர்கள் நீங்க அனைத்துமே சுத்தமாக இருக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட நீட்டாக இருக்கணும். அந்த ஹோட்டல் உரிமையாளர் நீட்டாக இருக்கணும். அதுமாரி பார்த்து இந்த சென்ட்டு அனைத்துமே நீங்கள் நீட்டாக இருப்பீங்க. ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே நீட்டாக இருக்க பழகி கொள்வார்கள் இந்த சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் இப்போ நட்சத்திரத்தை பார்ப்போம். பூர நட்சத்திரம் என்றால் என்ன? பூர நட்சத்திரம் சிம்ம ராசி மண்டலத்தில் இருக்கிறது. பூரம் என்றால் என்ன? பூரம் என்பது சுக்கிர பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி. அதிதேவதை பிரம்மா, மகாலட்சுமி. இந்த மூன்று தெய்வங்களையும் வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நான்வெஜ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வெள்ளி பொருட்களை அதிகமாக உபயோகப்படுத்தலாம். வீட்டில் வெள்ளி தட்டு, வெள்ளியில விளக்கு போடுவது, இதுமாரி விஷயம் நிறைய வெள்ளி ஐட்டம். நீங்களே வெள்ளி சௌபாகிய நாமகள் பண்ண வெள்ளி மோதிரம், பெண்களாக இருந்த கொலுசு, ஆண்களாக இருந்த வெள்ளி மோதிரம், வெள்ளி பொருட்களை அதிகம் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. இந்த பூர நட்சத்திரம் என்றால் என்ன? பூர நட்சத்திரம் என்பது எலுமிச்சை பழத்தை குறிக்கும். இதனுடைய மரம் விருட்சகம் என்பது பலாமரம். இது உங்களுக்கு யோகமான ஒரு மரம். இந்த மரம் எங்கெங்கு எந்த கோயிலில் விருட்சகமாக வருகிறதோ அந்த கோயில் நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நன்மையே நடக்கும். தடையை நீக்கி உங்களுக்கு யோகாதிபதி பலப்படுவார். யோகாதிபதி நம்ம இப்படி தான் பலப்படுத்தணும். அதேமாரி இதுக்கு உண்டான ஆலயம், இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். வருஷத்துக்கு நீ ஒரு முறையாவது இந்த ரங்கநாதரை போய் வழிபட்டு எலுமிச்சம் சாதம், இந்த பூரணம் என்றாலே எலுமிச்சம்பழம், எலுமிச்சம் சாதம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு 6 என்றால் சுக்கிர பகவானை குறிக்கும். சுக்கிர பகவானுக்கு ஒரு 6 பேருக்காவது தண்ணீரோட எலுமிச்சை சாதத்தை நீங்கள் தானம் செய்வது சிறப்பு. ஒரு மனிதன் தானம் தான் மெயின். அன்னம் தான் மெயின். பறவைகளுக்கு, மனிதனுக்கு, விருட்சகத்துக்கு தண்ணி, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எல்லாமே. இது மூலியமா தான் நம்மளுடைய பாவ கர்மம் குறையும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையும் இந்த பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்றோ, இல்லை பூர நட்சத்திரம் என்னைக்கு வருது அன்றோ, இல்லை சுக்கிர பகவான் எந்த சாரதி அன்றோ, வெள்ளிக்கிழமை போகிறது சிறப்பு. பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்த சிறப்பு. அன்னைக்கு போய் இந்த ரங்கநாதரை வழிபட்டு நெய் தீபம் இட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 6 பேருக்கு இந்த எலுமிச்சை சாதம் தானம் கொடுத்து தண்ணீரோடு கொடுத்து வருவதனால உங்கள் யோகாதிபதி பலம் அடைவார். உங்கள் யோகாதிபதி சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் மூலியமாக உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக வரும். யோகாதிபதியை பலப்படுத்த வேண்டும். அதுமாதிரி அவயோகியும் பார்த்துக்கணும். அவயோகி எந்த உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை இடம் இருக்கிறாரோ அதுக்கு உண்டான தானங்களை கொடுத்து அவரை நம்ம மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். தங்கத்தில் அதிக முதலீடு, பேங்க்கில் போய் கடன் வாங்குவது, அதிகம் பணம் உங்கள் பேரில் இருப்பது, இதெல்லாம் அவயோகியினுடைய அந்த அதுக்கு உண்டான தானியமோ சாப்பாடோ நீங்கள் கொடுத்து வந்தால் அது அவயோகி கட்டுப்படுவார்.
குழந்தைகளை நீங்கள் திட்டவோ அடிக்கவோ கூடாது. குருமார்கள் உங்களுக்கும் ஸ்கூல் படிக்க சொல்ல உங்களுக்கும் வாத்தியாருக்கும் முட்டிக்கும். ஏன்னா குருமார்கள். அதனால வாத்தியார்கிட்டே நீங்க வந்து அன்பாக இருக்க வேண்டும். சண்டை போடக்கூடாது. குழந்தைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும். அவிவேகி ஆக்டிவேட் ஆயிடும். அதனால அவிவேகிக்கு உண்டான அந்த புரட்டாதி அதுக்கு உண்டான கொண்டக்கடலை. இந்த குழந்தைகள் அனாத குழந்தைகள் இல்லத்தில் இந்த கொண்டக்கடலை மாசத்துக்கு உங்களால் முடியும் 1 கிலோ வாங்கி நீங்கள் கொடுத்துருங்க அந்த குழந்தைகள் இல்லாமல். அப்போ அந்த வந்து கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த கொண்டக்கடலையை வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் எவ்வளோ அனாதை ஸ்கூல் இருக்கிறது. குழந்தைகள் என்றாலே குரு பகவான். வயதானவர்களுக்கும் தாய் தந்தை குருமாருக்கும் இருந்தாலே குரு பகவான் தான். இந்த குழந்தைங்களுக்கு இந்த கொண்டக்கடலை 1 கிலோவோ 5 கிலோ வாங்கி கொடுக்க அந்த அவயோகி தோஷம் மட்டுப்படும். உங்களை பாதிக்காது. அவயோகி தானம் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு தனிமே நீங்கள் மறைமுகமாக அப்படிலாம் நீங்கள் வந்து உங்கள் பிறந்த நாளோ சுப நிகழ்ச்சி அன்றோ கோயிலில் கூட தரலாம் அவிச்சு நீங்கள். ஆனால் குழந்தைங்களுக்கு தருவது சிறப்பு. அனாத குழந்தைங்களுக்கு நீங்கள் போய் இந்த கொண்டக்கடலை தானமாக கொடுப்பது அது ரொம்ப சிறப்பு. அடுத்த திசை குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் இதுமாரி தானம் கொடுப்பது அதனுடைய அவயோகி அதிபதி நம்ம மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுவார். அவயோகி தோஷம் செய்ய மாட்டார். தானம்தான் அதுக்கு உண்டான புரட்டாதிக்கு உண்டான அந்த கொண்டைக்கடலை தானமாக செய்வது கொடுப்பது சிறப்பு. மஞ்சத்தூளை கோயில்களுக்கு தானம் கொடுப்பது அந்த நவகிரகங்களுக்கு குரு பகவான் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி மஞ்சத்தூளை மஞ்சள் என்றாலும் குரு பகவான் அதுமாரி நீங்கள் வந்து கொடுப்பது சிறப்பு. தானமாக கொடுப்பது மஞ்சள் கொடுப்பது கோயில்களுக்கு சிறப்பு. இதுமாரி கொடுத்தால் உங்களுடைய அவயோக தோஷம் செய்ய மாட்டார். மட்டுப்படுவார். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. மாதம் உங்களால் முடிஞ்ச 2 கிலோ உங்கள் சத்துக்காத்த மாரி வாங்கி பக்கத்தில் நெருப்பி இருக்கும் இந்த ஆசிரமத்துக்கு குழந்தைகள் ஆசிரமத்துக்கு கொடுத்து பாருங்க. அவங்க வந்து அதனுடைய இந்த அவயோகி தோஷம் மட்டுப்படும். 2வது நீங்கள் இந்த சௌபாகிய நாமத்தில் பிறந்த 30 நாள் பெண்களை மதிக்க வேண்டும். சுக்கரன் என்றாலே பெண்கள் இந்த சௌபாகிய நோக்கி யோகத்தில் பிறந்திருந்தால் அனைத்து பெண்களிடம் சண்டை வாங்கக்கூடாது. அவங்க வந்து சாபம் எந்த பெண்ணும் சாபம் விடக்கூடாது. ஏன்னா ஆண்களாக இருந்தால் மனைவி அக்கா தங்கச்சி அத்தை பக்கத்தில் எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட சண்டை வாங்கி சாபங்கள் வாங்கக்கூடாது. அப்பொழுது யோகாதிபதி யோகம் அடிபடும். பெண்கள் சுக்கரை என்றால் பெண்கள். வெள்ளீஸ்வரர். சரி நண்பர்களே, பண்ண வேண்டியவை வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்து அங்கே வந்து எலுமிச்சை சாதம் நீங்கள் தானம் பண்ணலாம். ரங்கநாத வழிபட்டு விளக்கேற்றி அது வருவது உங்கள் யோகாதிபதி வளம் பெறுவார். இந்த தங்கம் அதிக முதலீடு இதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த அவியோகிக்கு உண்டான அந்த முச்சக்கரை தானம் பண்ணால் அவியோகத்தை செய்ய மாட்டார். தங்கத்தை அதிக முதலீடு பார்த்து பண்ண வேண்டும். அதிகம் வாங்கி வைப்பது, அதிக பணம் நம்ம முதலீடு தொழில் செய்வது இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து நிதானமாக செய்வது. இந்த அவயோகத்துக்கு உண்டான அந்த தானியங்களை நீங்கள் மாதம் கொடுத்தது அவயோக தோஷம் குருபகம் செய்ய மாட்டார். குழந்தைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அனாத குழந்தையை கொடுத்து வந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டார். திருமண விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் பெண்கள் விஷயத்தில் இதுமாரி தானம் செய்வதனால் நிதானம் இந்த குரு உங்களுக்கு அந்த குரு தோஷம் உங்களுக்கு வந்து ஒரு தாய் தந்தையர் கூட உங்களுக்கு உபதேசம் செய்வது அது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த அவயோகத்துக்கு உண்டான கொண்டக்கடலை நீங்கள் செய்வதனால் அவயோகி மட்டுப்படுவார். உங்களுக்கு உண்டான விருச்சிகம் பலாமரம். இது வீட்டில் வளர்க்க முடியாது. உங்கள் தோட்டம் வாய்ப்புகள் இருந்தால் தோட்டம் இருந்தால் வச்சு அது தண்ணி ஊற்று அது வளர நீங்களும் வளர்ந்து வருவீர்கள். அப்படி இல்லையெனில் இது ஒரு ஆலய மெட்டில் போட்டால் வரும். உங்கள் பலாமரம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விருச்சிகம் வருதோ அந்த கோயிலும் உங்களுக்கு யோகத்தை தரும். சரி நண்பர்களே, ஏதேனும் இந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம்
அனுப்பி பார்க்கலாம். சரி நண்பர்களே, உங்களுக்கு உண்டான விருச்சகம், பலாமரம், உங்களுக்குள்ள மலர்கள் தாமரை. ஸ்ரீ ரங்கநாதரை எப்பலாம் பார்க்கலாம், தாமரை மலர் அர்ச்சனை செய்வது நல்லது. பறவை, பெண் கழுகு, சரி தானியம், சுக்கிரனுக்கு உண்டானது மொச்சை. வெள்ளிக்கிழமை நீங்கள் மொச்சை கூட நீங்கள் செலுத்தலாம். மொச்சை வந்து நீங்கள் வந்து வெள்ளீஸ்வரர், மகாலட்சுமி இடத்துல நீங்கள் வந்து தானமாக கொடுத்தா உங்களுடைய யோகாதிபதி நம்ம வந்து வளப்படுத்த முடியும். இன்னும் பலமாவார் யோகத்துக்குள்ளானது. வெள்ளி பொருட்களே அதிகமாக யூஸ் பண்ணுங்க வீட்டில். அதிக பணம், அதிக தங்கத்தை பார்த்து பத்திரமாக கையாள வேண்டும். அவயோகிக்கு உண்டான நான் சொன்ன மாரி இந்த மொச்சைகள் மாதம் நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவயோக தோஷம் உங்களுக்கு வராது. தானம் சாப்பாடு தான் மெயின். எலுமிச்சம்பழமும் பழத்தில் எலுமிச்சம்பழம். வெள்ளிக்கிழமை எலுமிச்சம் சாப்பாடு நீங்கள் வந்து ஒரு கையில் கஷ்டம் ஒருத்தருக்கோ இல்லை ஒரு 6 பேருக்கோ 5 பேருக்கோ நீங்கள் வந்து மாதத்துக்கு வரும் இந்த பூர் நட்சத்திரம் அன்று வெள்ளீஸ்வரர் மகாலட்சுமி இல்லத்தில் தானமாக இந்த மொச்சை இல்லை எலுமிச்சை சாதம் கொடுத்து வந்தால் யோகாதிபதி இன்னும் பலம் பெறுவார். உங்களுடைய பாவ கர்மா குறைஞ்சி நல்ல கர்மா இங்கிலீஷ் ஆகும். உங்கள் சங்கதிகள் தானம் தான், சாப்பாடு தான், அப்புறம் தான் எல்லாமே. இதுமாரி கொடுத்து வந்தால் உங்களுடைய யோகாதிபதி பலம் பெறுவார். இன்றும் உங்களுடைய சங்கதிகள் நல்லா இருப்பார்கள், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். சரி நண்பர்களே, அடுத்த யோகத்தை பற்றி பார்க்கலாம்.